ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். மஷ்ரூமு கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு புதுவிதமான மெத்தடில் பண்ண போகிறேன். எப்படின்னா, அதன் காம்பெல்லாம் கிள்ளிட்டு அதை வந்து அப்படியே தனியாக வச்சிடணும். காம்பு தனியாக, மஷ்ரூம் தனியாக முழுசு முழுசாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் ரவுண்டாக கட் பண்ணி 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், அதை வந்து அப்படியே கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி அதை கடாயில் வைக்கணும். அதை வச்சுட்டு அதுக்கப்புறமே தக்காளி, அது ஒரு 2 தக்காளி, அதையும் ரவுண்டாக கட் பண்ணி அதையும் கடாயில் அழகாக வைக்கணும், அடுக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு, நல்லா ஒரு ஒரு ஃபுல் பூண்டு, ஒரு 10-15 பூண்டு, அதையும் அதில் போடணும். அந்த எண்ணெயில் போட்டுட்டு 2 வரமிளகா, பாருங்கள், 2 வரமிளகா போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், அவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். பாருங்கள், அது போட்டு அது எண்ணெயிலேயே அப்படி ஸ்லோ குக்கிங்கில் நல்லா அது வந்து நல்லா குக் ஆகணும். இது தக்காளி போட்டுக்கிறதுனால கொஞ்சம் உப்பு தூவிக்கலாம். உப்பு தூவினோம்னா தான் அது வந்து கொஞ்சம் இதாகும் இல்லைங்களா, அதனால் உப்பு தூவணும். மிளகு கொஞ்சம் போடணும், 1 டீஸ்பூனு. அப்புறம் சீரகம் 1 டீஸ்பூன், அவ்வளோதான். அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டு அது நல்லா வணக்கி நல்லா அது இது பண்ணுறதுக்காக பண்ணணும். இது கொஞ்சம் நேரம் நல்லா கிரேவி ஆனவுடனே, நல்லா கொலக்கொலான்னு ஆனவுடனே அதில் வந்து அந்த காம்பு இருக்குது இல்லைங்களா, அந்த மஷ்ரூமோட காம்பு, அதையும் எடுத்து இதுலேயே போட்டுருணும். அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த காம்பை இதில் போட்டு அரைக்கணும். அதுதான் இதோட இது. என்னென்ன போட்டிருக்கிறேன்னா, வெங்காயம், தக்காளி, 2 வரமிளகா, பூண்டு, மிளகு, சீரகம், அப்புறம் அந்த காம்பு, அந்த மஷ்ரூம் காம்பு தனித்தனியாக கிள்ளி கிள்ளி வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து அதில் போடணும். போட்டுட்டு நல்லா வெந்த உடனே நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இதுதான் என்னோட கிரேவி. இதுக்கு பாருங்கள், நல்லா சாத்தே பண்ணணும். சாத்தே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மிக்சியில் கொட்டி நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த மஷ்ரூம் ரவுண்டாக அழகாக இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு போடணும். பாருங்கள், எண்ணெய் வந்து நீங்கள் நல்லா மிச்சமாக வேணுன்னா கூட மிச்சமாக ஊற்றிக்கலாம். இதுக்கு நல்லா எண்ணெய் இருந்தால் தான் இருக்கணும். நான் கொஞ்சம் எப்பயுமே கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் கம்மியாக ஊற்றுறேன். அதுக்கப்புறம் அந்த மஷ்ரூம் எடுத்து அப்படியே ரவுண்டாக பாருங்கள், அப்படியே அந்த காம்பெல்லாம் இருக்கக்கூடாது. அதுதான் அப்படியே கையிலேயே பிச்சு எடுத்துடலாம். அப்போ தான் அது குழியாக இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, அது என்ன காயின்னு தெரியாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கிரேவி எடுத்து அதில் ஊற்றிட்டு அதுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஏன்னா 2 வரமிளகா போட்டிருக்கிறோம். காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் உப்பு தேவையான அளவு. மஞ்சத்தூள் போட வேண்டாம், ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கணும், அதுக்காக நல்லாயிருக்கும். அப்போ தான் இதை போட்டு தட்டம் போட்டு மூடி வச்சிடணும் சிம்மில். நல்லா கொதித்து அது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோடனே இதாகிடும். பட்டை லவங்க பவுட்ரு கொஞ்சம் போட்டேன், ஏன்னா அது வந்து போட வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் வந்து பட்டை கொஞ்சம் வாசனையாக இருந்தால் நல்லாயிருக்கும். வெறும் மிளகு சீரகம் தானே போட்டிருக்குறோம், இஞ்சி கூட போடல இல்லையா, அதனால் பட்டை லவங்க பவுட்ரு கொஞ்சம் போட்டு பாருங்கள். இது வந்து எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிருந்திங்கன்னா அப்படியே மிளகு தேறி வந்துட்டுருக்கும். அது நல்லா நல்லா வெந்துடுச்சு. பார்த்திங்கன்னா அதில் வெந்துருச்சு. கட்லி இறக்குறப்போ வந்து க்ரீம் ஊற்ற சொன்னாங்க. என்கிட்ட க்ரீம் இல்லை, பால் க்ரீமு. அதனால் ஆடை கொஞ்சம் திக்காக ஆடை எடுத்து வச்சுருந்தேன் மேலாக, அந்த ஆடை எடுத்து போட்டேன். நீங்கள் வந்து க்ரீம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா க்ரீம் நல்லா 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டு இறக்கிடணும். ஒரு ஸ்வீட்னஸ்ஸாக நல்லா, அதாவது பன்னீர் கிரேவி மாதிரி தான். அதே தான், முந்திரி பருப்பு இதில் போடுறதில்ல, இஞ்சி போடுறதில்ல, அதுதான் இது டிஃப்ரென்ஸு. அதான் ஒவ்வொன்று பண்ணால் ஒவ்வொரு பஞ்ச் இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அழகாக கோழி குண்டு மாதிரி அழகாக இருக்கும். மீதி இருக்கிற மஷ்ரூமை வந்து கொஞ்சம் கட் பண்ணி இந்த மஷ்ரூம் பிரியாணி பண்ணலான்னு பண்ணினேன். அது வந்து நான் ஒரு பாட்டில் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அதே மாதிரி குக்கரில் எப்படி பண்ணுறது, அளவு எப்படிங்கிறது மட்டும் காமிச்சிருக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ அரிசி ஊற வச்சுன்னா அரிசி வந்து இந்த கப்பில் இருக்குதுங்களா, அதே கப்பு 1 கப்பு அளவு தண்ணி ஊற்றணும், அவ்வளோதான். பாருங்கள், அங்கே கொஞ்சோண்டு தண்ணி, அந்த மஷ்ரூம் எல்லாம் விட்டு தண்ணி இருக்கு இல்லையாங்க, அதுலேயே கொஞ்சம் நேரம் வணக்கணும். வணக்கி அது கொஞ்சம் வெந்துற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கிண்ணத்துலேயே ஒரே ஒன்று தான், எவ்வளோ அரிசி ஊற வச்சுருக்கிறோமோ அவ்வளோவே தண்ணி தான் ஊற்றணும்
குக்கரில் செய்கிறதா இருந்தால். அவ்வளோதான். அதே தண்ணி தான் ஊற்றணும். உப்பு போட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டேன். இது தயிர் போடல, இது தயிர் போடாமல் எலுமிச்சம்பழம் மட்டும் பிழிஞ்சு விட்டுட்டு அதில் வந்து அது கிணத்துல பண்ணப்போ எலுமிச்சம்பழம் பிழியில் தயிர் போட்டேன். இதில் தயிர் போடாமல் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடணும். மூடிட்டு கிரேவி ஆயிடுச்சு. அங்கே இங்கே வந்து இதை மூடிட்டு பாருங்க, நல்லா கொதிக்குதுங்களா? அந்த கொதிக்கிற சமயத்தில் மூடி விடணும். மூடிட்டு நல்லா ஸ்டீம் வந்தவொடனே வெயிட் போடணும். ஸ்டீம் வருதான்னு பார்த்துட்டு தான். ஸ்டீம் வரதுக்கு முன்னாலேயே வெயிட் போட்டிங்கன்னா கணக்கு வராது. ஸ்டீம் வந்தவொடனே வெயிட் போட்டுட்டு ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு விசிலு, செகண்ட் விசில், அவ்வளோதான். டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இல்லை முதல் விசிலே உங்களுக்கு டவுட் ஆகிடுச்சுன்னா அதுலேயே விசில் ஆஃப் பண்ணிவிட்டு அதே அடுப்பு மேலேயே வச்சுடுங்க. 2 விசில் டக்கு டக்குன்னு வந்துருச்சுன்னா எடுத்துகிட்டு அந்த அடுப்புலேருந்து கொஞ்சம் எடுத்து கீழே இறக்கி வச்சிடும். இதுதான் என்னோடய மஷ்ரூம் பிரியாணி நான் பண்ணுற விதம். பாருங்கள், முடிஞ்சிருச்சு. 2 விசில் விட்டேன், சத்தம் வந்துச்சு. முடிஞ்சிட்டு திறந்து பார்க்க காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி கரெக்டாக இருக்கும் பாருங்கள், நெட்டாக இருக்கும். இது வந்து சீரக சம்பாவில் பண்ணேன், அதனால் நல்லா கரெக்டாக பாருங்கள், அடியெல்லாம் ஒன்றும் பிடிக்காது, அவ்வளோ நீட்டாக இருக்கும். தண்ணி கணக்கு வந்து நான் இப்படி தான் ஊற்றுவேன். ஊற வச்சுட்டு ஒரே ஒன்று அளவு தண்ணி தான். பிரியாணிக்கு, மட்டன் பிரியாணிக்கு, சிக்கன் பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் இதே கணக்கு தான். எனக்கு வந்து ஒரு தடவை கூட மிஸ் ஆனதே இல்லை, நல்லா வரும் பிரியாணி. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இதுக்கு வந்து பச்சடி பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த மஷ்ரூம் கிரேவி நார்த் இந்தியன் ஸ்டைலில், அதுவும் நல்லா இருந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் இது மட்டும் காமிச்சிருக்கேன். விசில் போடுறது, அந்த சவுண்டு, தண்ணி ஊற்றுறது மட்டும். அப்புறம் மஷ்ரூம் கிரேவி ஒன்று பண்ணுறது காமிச்சிருக்கேன். அதை பாருங்கள். அது புது விதமான மஷ்ரூம் கிரேவி. இது யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது நார்த் இந்தியன் டிஷ்ஷு, நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் கொடுங்க.